Hi friends, welcome to Sollunga Guruji YouTube channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Gorilla tripod-ஓட unboxing and review தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை subscribe பண்ணாம இருந்தீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell button-ஐ click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு notification-ஆ வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த Gorilla tripod-ஐ நான் வந்து Flipkart-ல ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இந்த tripod-ஓட ரேட்னு பாத்தீங்கன்னா 290 rupees தான் வருது. இது வந்து Flipkart-ல நிறைய ரேட்ல அவைலபிளாக இருக்குது. ஒவ்வொரு ரேட்டுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டி இருக்கும். இப்போ நான் வாங்கியிருக்கிறது 290 rupees-க்கான Gorilla tripod. இந்த Gorilla tripod வந்து நான் நம்மளோட கோவை இந்த யூடியூப் சேனலுக்காக வாங்கினேன். குக்கிங் வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த Gorilla tripod இருந்தால் ஹெட் ஓவர் ஷாட் எடுக்கலாம், சிம்பிளாக நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஷேக்கியாக இல்லாமல் இருக்கும் ட்ரைபாடில் எடுக்கிறப்பன்னு நினச்சி இது வாங்கினேன். பார்த்தேன் இந்த மாதிரி ஹெட் ஓவர் ஷாட் எடுக்கலாம்னு சொல்லி சும்மா நான் லைட் வெயிட்டான மொபைலை நான் ஹோல்ட் பண்ணிட்டு கீழே இப்படி வச்சேன். ஹெட் ஓவர் ஷாட்டுக்கு மொபைல் அப்படியே பெண்ட் ஆகிடுச்சு. அந்த சின்ன வெயிட்டை கூடி அது இந்த ட்ரைபாட் வந்து தாங்க மாட்டேங்குது. ஹோல்டரு வந்து அவ்வளோ க்ரிப் இல்லை. என்னோடய பெரிய மொபைல் விவோ V9 அந்த மொபைல் நான் இதில் ஹோல்ட் பண்ணேன். பார்த்திங்கன்னா அதோட வெயிட்டும் இது தாங்க மாட்டேங்குது. அந்த கீழே இருக்கிற பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா அதில் மொபைல் கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கான ஒரு இதே இல்லை, ப்ளைனாக இருக்குது. டப்புன்னு அது மொபைல் வந்து ஸ்லிப் ஆகிடுது. இல்லாட்டி அந்த பவர் பட்டனையும் அந்த வால்யூம் பட்டனையும் அது ப்ரெஸ் ஆகிட்டே இருக்குது. மொபைல் டக்குன்னு ஆஃப் ஆகிடுது. இந்த மாதிரி நிற்க வச்சு எடுக்கிற ஷாட் மட்டும் இதில் எடுக்க முடியும் ஓரளவுக்கு நம்ம மொபைலை பேலன்ஸிங்காக வச்சுட்டா. இதில் பாருங்கள், இந்த ஹோல்டரை வந்து நம்ம தனியாக கழட்டி எடுத்துக்கலாம். இது வந்து பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹோல்டரில் கீழே இருக்கிற அந்த பிளாஸ்டிக் பார்ட்டில் லைட்டாக ஒரு அந்த மொபைல் தாங்கிறதுக்கான இது கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அந்த பிளாஸ்டிக் மாதிரி அந்த இது இல்லாதனால கரெக்டாக அது ஹோல்ட் ஆக மாட்டேங்குது. சின்ன மொபைலே நம்ம கஷ்டப்பட்டு அதில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. மற்றபடி ட்ரைபாடோட குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஓகேவாக இருக்குது. அந்த 290 rupees-க்கு வர்த்துன்னெலாம் சொல்ல முடியாது. இது ஏதோ குழந்தைங்க வச்சு கையில் வச்சு விளையாடுற பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. இந்த ட்ரைபாட் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம இன்னும் கொஞ்சம் காசு போட்டு நல்ல குவாலிட்டியான Gorilla tripod நம்ம வாங்கிக்கலாம். நல்லா இதை விட பெருசாகவும் நல்லா வெயிட்டாகவும் நல்லா மொபைலெல்லாம் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற ட்ரைபாடை நம்ம வாங்கிக்கலாம். நான் அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. தயவுசெய்து இந்த Gorilla tripod வாங்கி நீங்களும் ஏமாந்துடாதீங்க. இது டோட்டலி வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன் நான். 290 rupees வாங்குறாங்க, ஆனால் இது ஏதோ குழந்தைங்க கையில் வச்சு விளையாடுற பொம்மை மாதிரி இருக்குது. ஒரு சின்ன லைட் வெயிட்டான மொபைலை கூட இது ஹோல்ட் பண்ண மாட்டேங்குது. நீங்கள் வந்து ஒரு ஆக்ஷன் கேமரா வச்சுருந்து அதுக்கு ஒரு Gorilla tripod வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கம்மி பட்ஜெட்டில் இந்த ட்ரைபாடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் மொபைல் வச்சுட்டு அதில் ஒரு vlog பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த Gorilla tripod கண்டிப்பாக நீங்கள் இது வாங்காதீங்க. இதுக்கு பதிலாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற அந்த குவாலிட்டியான Gorilla tripod நீங்கள் பை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சொல்லுங்க குருஜி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.